விஜய் சங்கீதா இவங்களோட பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளிய இனி வேற யாரும் வைக்க வேண்டியதில்ல, நாங்களே வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி குடும்பமே சேர்ந்து ஒரு முடிவை எடுத்திருக்காங்களாம். தமிழக அரசியல்ல விஜய் தொடங்கி இருக்க தாவேக்கா பெருமழையை ஏற்படுத்தி இருக்க நிலையில குடும்ப உறவுகளோட சமரசமும் சங்கீதா அவங்களுடைய அரசியல் வருகையோ ஆளுங்கட்சிய கடும் அதிர்ச்சியில ஆழ்த்தி தேர்தல் களத்தை அதிர வைக்க போகுதாம். 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தமிழக அரசியல் களம் முன்னெப்போதும் இல்லாத வகையில் சூடு பிடிச்சிருக்கு. நடிகர் விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சிக்கு சவால் விடும் வகையில வளர்ந்து வர நிலையில விஜய் அவருடைய தனிப்பட்ட வாழ்வில ஏற்படுத்த சலசலப்பும் அதை தொடர்ந்து குடும்பத்தினர் மேற்கொண்டு வர சமரச முயற்சியும் இப்ப பேசுபொருளாயிருக்கு. விஜய் அவருக்காக அவரோட குடும்பமே களத்துல இறங்கி இருக்காங்களாம். கடந்த சில தினங்களா சமூக வலைதளங்கள்ல பரபரப்பா பேசப்பட்டு வருவது விஜய் அவருடைய மனைவி சங்கீதா அவங்க செங்கல்பட்டு குடும்ப நீதிமன்றத்துல தாக்கல் செஞ்சிருக்க விவாகரத்து மனு பத்தி தான். சுமார் 26 வருஷ கால திருமண வாழ்க்கையில கடந்த சில ஆண்டுகளா விஜய் தன்னிடம் காட்டிய அலட்சியம் மற்றும் ஒரு நடிகையுடனான தொடர்பு குறித்து புகார்களை சங்கீதா முன் வச்சிருக்காங்க. இந்த தனிப்பட்ட விரிசல் விஜய் அவருடைய அரசியல் நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் என அவரது எதிர்த்தரப்பினர் விமர்சிச்சு வராங்க. சமரச பேச்சுவார்த்தை விஜய் மற்றும் சங்கீதா இடையே ஏற்பட்டிருக்காம். இந்த பிளவை சரி செய்ய விஜய் அவருடைய தந்தையும் தாயும் ரொம்பவே தீவிரமா முயற்சித்து வராங்களாம். விஜய் அவருடைய மகன் ஜேசன் சஞ்சய் மகள் ஷாஷா அவங்க கிட்டையும் பெற்றோர் மனம் விட்டு பேசி வருவதா சொல்றாங்க. குறிப்பா சஞ்சய் தன்னோட தாய்க்கு ஆதரவா இருந்தாலும் குடும்பம் ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறாராம். பிள்ளைகளோட அன்பு மற்றும் பெரியவர்களோட அறிவுரை காரணமா சங்கீதா தன்னோட முடிவை மறுபரிசீலனை செய்ய போறாங்களாம். அது மட்டும் இல்லாம அவங்க மறுபடியும் விஜய் அவருடைய இணைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த சமரச முயற்சி வெற்றிகரமா முடிஞ்சா சங்கீதா மறுபடியும் விஜய் அவர் கூட சேர்ந்து தாவேக்காவோட தேர்தல் பிரச்சாரத்துல பங்கேற்பாங்கன்னு எதிர்பார்ப்பு இருக்கு. சங்கீதா மேடை ஏறி விஜய் அவருக்காக வாக்கு சேகரிச்சா அது குடும்பத்துல பிணைப்பு கொண்ட தலைவர் அப்படிங்கிற பிம்பத்தை விஜய் அவருக்கு வழங்குமாம். அது மட்டும் இல்லாம இந்த மனு இப்ப வரைக்குமே உறுதியா அவங்க தான் வெளியிட்டாங்களா, அதாவது அவங்களோட மனுதானா அப்படிங்கறதே கேள்விக்குறியா இருக்கு. சங்கீதா அவங்க இந்த நேரத்துல ஏன் இந்த மனுவை வெளியிடணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்கு. சங்கீதா மற்றும் சோபா ஆகியோரோட வருகை பெண் வாக்காளர்களோட வாக்குகளை தாவேக்கா பக்கம் இழுக்க உதவும் அப்படின்னு சொல்றாங்க. அரசியல் மாற்றத்தை நோக்கி பயணிக்கிற வேளையில விஜய் அவருக்கு அவரோட குடும்பமே இப்ப ஆதரவா நிக்க விஜய் அவரும் மன்னிப்பு கேட்டு அழுதுருக்காருங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. சங்கீதா விஜய் இடையிலான மனக்கசப்பு நீங்கி அவங்க மறுபடியும் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்காம். அப்படி ஒரு வேலை செய்யினாங்கன்னா இது அரசியல்ல விஜய் அவருக்கு பூஸ்டா இருக்குன்னு கூட சொல்றாங்க. குடும்ப ஒற்றுமை ரீதியாகவும் விஜய் அவருக்கு ஒரு வெற்றிகரமான களமா இது அமைய வாய்ப்பு இருக்கு. ஆனா என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.